ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 7 பாயிண்ட்ல இருந்த என்னோட ஹெச்பி லெவலை நான் எப்படி 11.1 மாத்தினேன் அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும்போது என்னோட ஹெச்பி லெவல் வந்து 10.5 இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 3 months ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் தான் சாப்பிடுவோம். கரெக்டாக 4வது மாசத்துல இருந்து தான் நமக்கு அயன் டேப்லெட் தருவாங்க. அயன் டேப்லெட் தந்த ஸ்டார்டிங்லேயே எனக்கு வந்து அந்த டேப்லெட் செட் ஆகலை. அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஜிஹெச்சில் கொடுத்த மாத்திரை சாப்பிட்டு பார்த்தேன், அதுவும் செட் ஆகலை. ப்ரைவேட்டில் மாற்றி பார்த்தேன். ப்ரைவேட்லேயும் டாக்டர் வந்து எனக்கு 2-3 டைம் மாற்றி தந்தாங்க. அப்படியுமே எனக்கு வந்து அந்த அயன் டேப்லெட் வந்து செட் ஆகலை. ஸோ நான் என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தேன்னா, நமக்கு வந்து டேப்லெட் வந்து செட் ஆக மாட்டேங்குது, வாமிட் ரொம்ப வருது. நிறைய டேப்லெட்ஸ் நான் சேஞ்ச் பண்ணி பார்த்து எனக்கு வந்து அயன் டேப்லெட் செட் ஆகாததுனால நம்ம பாடிக்கு இது வந்து செட் ஆகலை. அதனால் நம்ம வந்து ஃபுட்லேயே வந்து நம்மளோட அயனை வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து 11.1 இருந்துச்சு அந்த டைமில். அப்போ வந்து நான் ஃபுட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நல்லா ஃபுட்டில் நல்லா ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சது வந்து நல்ல ஐடியா. ஆனால் வந்து அதுக்கான ஃபுட்டை வந்து நான் ரெகுலராக எடுத்துக்காததுனால வந்து நான் நிறைய சஃபர் ஆனேன். அது என்னலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் 5th month எனக்கு என்னெல்லாம் ஆச்சுன்னா, எனக்கு பிளட்ல வந்து சுகர் காட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப உடம்புல ரொம்ப இச்சினஸ் நிறைய இருந்துச்சு, ரொம்ப டயர்னஸ். எப்படின்னா நல்லா பேசிட்டு இருக்கோம், நல்லா இருக்கும், ஆக்டிவாக இருக்க நம்மளால வந்து திடீர்னு ஒரு டயர்னஸ் வரும், மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும், படுத்துக்கணும் அப்படின்லாம் இருக்கும். ஆனால் வந்து எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து பிரெக்னன்சி லேடினாலே அப்படி தானே, அதனால இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ இல்லை அப்படின்னு என்ன வந்து எல்லாம் சொன்னதுனால சரி அப்போ எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஒரு ரொம்ப டார்க் சர்க்கிள் ஆகி கண்ணெல்லாம் ரொம்ப ஒரு வெளிரி போய் அந்த மாதிரி ரொம்ப இருந்துச்சு. அப்போ கரெக்டாக நான் 7th monthல வந்து நான் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது வந்து எனக்கு சொல்கிறாங்க, எனக்கு பிளட்லேயே சுகர் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. அதுக்கடுத்து வந்து மெயினாக வந்து என்னோட ஹெச்பி லெவல் வந்து 7 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 7 இருந்த உடனே என்ன சொல்கிறாங்க, இம்மீடியட்டாக வந்து அயன் சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிப்ஸ் ஏற்ற ட்ரை பண்ணுறாங்க. அந்த ட்ரிப்ஸ் வந்து அன்னைக்கு பிளட் செக்அப் பண்ண அன்னைக்கே ஏற்றுறதுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து எனக்கு வந்து லோ பிபி ஆக்கிட்டு உடனே அப்போ வந்து இது வந்து எனக்கு வந்து இந்த மெத்தட் வந்து செட் ஆகலை. அப்போ என்னால் வந்து ட்ரிப்ஸ் போட்டுக்க முடியாது, கண்டிப்பாக நான் வந்து பிளட் தான் எனக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுங்காங்க. அப்போ எனக்கு வந்து ரொம்ப ஒரு பதட்டமான சூழ்நிலை ஆகிட்டு எனக்கு அப்போ தான் வந்து தெரியுது பிரெக்னன்சியில் வந்து ஹெச்பிங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து எப்போ தான் தெரியுது, 7th monthல தான் வந்து எனக்கு தெரியுது. ரொம்ப ஒரு டென்ஷன் ஆகிட்டு இன்னும் 2 months தான் இருக்குது டெலிவரிக்கு, இன்னும் 9 monthsலேருந்து எப்போனாலும் பிறக்கலாம் அப்படிங்கும்போது எனக்கு வந்து நமக்கு சடனாக நம்ம 2 monthsல எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்ட்ரெஸ் வேறு எனக்கு உருவாயிட்டு. அப்போ நான் டாக்டர் என்ன சொல்கிறாங்க, சரி நம்ம இதோட கம்மியாக இருக்கவங்கள தான் நாங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கோம், அதனால் நீங்கள் வந்து எதுவுமே பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கள் டாக்டர் வந்து ரொம்ப சாஃப்டாக சொன்னாங்க. எனக்கு அந்த அவங்க பேசின அந்த சாஃப்ட்னஸே எனக்கு வந்து ஒரு இன்னும் தைரியத்தை கொடுத்துச்சு. ஓகே, ட்ரை 7லேருந்து 1 weekல வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து ட்ரை பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பார்க்கோம். வெஜ்ஜில் எடுத்துக்கிட்டோம். டெய்லியுமே நான் வந்து முருங்கைக்கீரை சூப்பு குடித்தேன். அதுக்கடுத்து பீட்ரூட்டை வந்து கூட்டு பண்ணி சாப்பிட்டேன், ஜூஸாகவும் குடித்தேன். ஆனால் எனக்கு பீட்ரூட் சாப்பிடும்போது வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏற்கனவே நமக்கு சுகர் லெவல் கூட இருக்குது, இப்போ நம்ம வந்து கூட்டு பண்ணியும் சூப்பாகவும் ஜூஸாகவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருமே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு. அப்புறம் நான் திரும்ப பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 7லேருந்து இந்த முருங்கைக்கீரை சூப்பும் பீட்ரூட்டும் எடுத்துக்கிட்டதுனால 0.1 தான் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சே தவிர ரொம்பலாம் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல. வெஜிடேரியனில் வந்து என்ன எடுத்துக்கிட்டாலும் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நான் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நான் வெஜிடேரியனில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பிளட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், நான் ஆல்ரெடி சோரொட்டி சாப்பிட்டு பார்த்துட்டேன் மேடம், எனக்கு வந்து சோரொட்டி வந்து ஒத்துக்க மாட்டேங்குது, சுட்டு சாப்பிட்டு பார்த்துருந்தேன் ஆல்ரெடி 5th monthலேயே 6th monthலேயே சாப்பிட்ருந்தேன். அப்போ எனக்கு அதுவுமே வாமிட் வருது, அப்போ எனக்கு அது வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, அப்போ வந்து நீங்கள் சோரொட்டி வேணான்னா ஈரல் ட்ரை பண்ணி பாருங்கள், வாரத்துக்கு 3 நாள் மட்டும் சாப்பிடுங்க. அதுக்கடுத்து டெய்லியும் வந்துட்டு முருங்கைக்கீரை சூப் குடிக்க சொன்னாங்க. அப்புறம் வந்து டெய்லி சாப்பாட்டில் மதிய வேளையில் வந்து ஒரு கீரை வந்து எடுத்துக்க சொன்னாங்க. நான் வந்து இதை வந்து ஒரு அவங்க சொன்ன ப்ரேயர் மாதிரி ஃபாலோ பண்ணேன். ரெகுலராக நான் வந்து அவங்க வந்து வாரத்தில் 3 நாள் தான் ஈரல் எடுத்துக்க சொன்னாங்க. ஆனால் நான் வந்து வாரத்தில் 6 நாள் வந்து ஈரல் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து சீக்கிரம் வந்து கூடணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து டெய்லியுமே கீரை, நான் வந்து என்ன கீரை எடுத்துக்கிட்டேன்னா பாலக்கீரை, அந்த கீரையை வந்து டெய்லி கூட்டுக்கு வந்து சாப்பிடுவேன். முருங்கைக்கீரை சூப் வந்து டெய்லியும் ரெகுலராக குடித்தேன். கரெக்டாக 1 monthல என்னோட பிளட் வந்து 7லேருந்து 9 பாயிண்டாக இருந்துச்சு. இப்போ வெயிட் கெயின்காக நம்ம ஒரு ஃபுட் எடுத்துக்கிறோன்னா நம்ம வந்து வெயிட் கெயின் ஆகுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம், ஒரு வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஆனால் பிளட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஊடையில் வந்து செக் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. நம்ம வந்து கரெக்டாக தான் சாப்பிட்றோமா, இது நமக்கு உண்மையில ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் கரெக்டாக 7 to 8 monthsல வந்து செக்அப் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து 9 பாயிண்ட் இருந்தோன்னா ஓகே நம்ம கரெக்டான பாதையில் தான் போகிறோம், நம்ம இதேபடியை ஃபாலோ பண்ணோன்னா நம்ம வந்து டெலிவரிக்குள்ளே கண்டிப்பாக 11 பாயிண்ட் வந்து ரீச் பண்ணிடலாம்
பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன். 1 மந்த் வந்து ஈரல் வந்து நான் ரெகுலராக 6 டேஸ் சாப்பிட்றேன். ஒரு நாளைக்கு 100 கிராம்ஸ் அளவுக்கு வந்து நான் 6 டேஸ் எடுத்துக்கிறேன்னா எனக்கு எந்த அளவுக்கு வந்து ஈரல் வந்து திகட்டி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். என்னால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்னால் சாப்பிடவே முடியல. ஆல்ரெடி ஃபஸ்ட் வந்து நான் சோறில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஈரலை. அப்படி சாப்பிடவும் முடியல, ஒரு ஹெவி ஃபீலாக இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு 11 மணி போல் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து 1 மந்த் ஆனதுக்கப்புறம் வந்து ரொம்ப மூஞ்சி அடிச்ச மாதிரி ஆகிட்டு. அப்போ வந்து 100 கிராம்ஸ்ங்கிறத வந்து நான் வந்து 50 கிராம்ஸாக வந்து கம்மி பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சேன் டெய்லியும். அப்போ வந்து ஒரு 15 டேஸ், அடுத்த 15 டேஸில் வந்து நான் செக்அப் 8th மந்த்தில் வந்து 15 டேஸ் ஒன்ஸ் வந்து நான் செக்அப் போவாங்க. அப்போ நான் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து அடுத்த 15 டேஸில் வந்து 9.8 இருக்குது. இந்த மீன் டைமில் வந்து நான் எப்போமாச்சும் செவரொட்டியும் சூப் போட்டு குடிச்சிட்டே இருந்தேன். ஏன்னா அதை கட் பண்ணி அவிச்சு தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என் பாடியில் வந்து செவரொட்டி டேஸ்ட் வந்து அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அதுக்கப்புறம் 8th மந்த் பாதிக்கு அப்புறம் 9th மந்த் பாதி வரைக்கும் ரெகுலராக வந்து செவரொட்டி சாப்பிட ஆரம்பித்தேன். செவரொட்டி வந்து எங்கள் அம்மா வந்து நல்லா சின்னதாக பீன்ஸ் நறுக்கிற அளவுக்கு குட்டியாக நறுக்கி அதில் வெங்காயம் போட்டு வதக்கி சும்மா மிளகு சீரகம் மட்டும் போட்டு தந்தாங்க. அதில் வந்து நான் மற்ற மசாலா கூட சாப்பிட மாட்டேன், வெறுமே அந்த செவரொட்டியை மட்டும்தான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து அந்த டேஸ்ட் கொஞ்சம் பிடிச்சிட்டு நான் அப்படியே வந்து இதை வந்து நான் காலையில் 6 மணிக்கே நான் சாப்பிட்டுவேன். நல்லா சாப்பிட்டு ஒரு கிளாஸ் நிறைய ஒரு வார்ம் வாட்டர் வந்து நல்லா குடித்தோன்னே அப்படியே எனக்கு வந்து ரொம்ப ஹெவி ஃபீல்னஸ் இருக்காது. ஈரல் வந்து எனக்கு ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகிட்டே இருக்கும் அன்னைக்கு ஃபுல்லாகவே. ஆனால் வந்து எனக்கு செவரொட்டி வந்து அந்தளவுக்கு ஹெவி ஃபீல் இல்லை. ஏன்னா அது நறுக்கிறதுக்கப்புறம் கொஞ்சம் போல ஆயிரும். ஆனால் ரொம்ப எனக்கு கடற்கடன்னு எனக்கு ஈரலோட செவரொட்டி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. செவரொட்டி சாப்பிட ஆரம்பித்தோடனே கரெக்டாக வந்து எனக்கு நல்லா திடீர்னு ஹையாக வந்து எனக்கு பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு. ஏன்னா நான் ஈரல் மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் எனக்கு செவரொட்டி சாப்பிட ஆரம்பித்த 2 வாரத்தில் வந்து செம டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. 10.5 வந்துட்டு உடனே ஓகே நமக்கு இந்த லெவல் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 38 வீக்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ரெகுலராக சாப்பிடாம வீக்லி ஒன்ஸ் மட்டும் சாப்பிட்டேன். ஏன்னா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா 36 வீக்ஸ்க்கு அப்புறமே நீங்கள் வந்து செவரொட்டியை வந்து ரெகுலர் டெய்லி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேபி வந்து ரொம்ப வெயிட் போட்டுரும், அது வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதனால நான் வந்து ஓகே அப்போ வந்து நம்ம வந்து வீக்லி வந்து ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ் மட்டும் செவரொட்டி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்துட்டேன். 39th 40 வீக்ஸ்லேயும் நான் ரெகுலராக ஒரு வாரத்துக்கு ஒரு செவரொட்டி மட்டும் தான் நான் சாப்பிட்டேன். அப்போ வந்து ஃபைனலாக டெலிவரி டைமில் என்னோட ஹெச்பி வந்து 11.1 இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் வந்து ரெகுலராக ஒரு நாளைக்கு வந்து 3 இதை வந்து கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணேன். ஒரு டம்ளரில் வந்து ஒரு நல்ல பெரிய டம்ளர் அளவுக்கு முருங்கைக்கீரை சூப் குடித்தேன். அப்புறம் செவரொட்டி வந்து டெய்லியுமே சாப்பிட்டேன், காலங்காத்தாலே சாப்பிட்டுட்டேன் ஏன்னா ஹெவியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அதுக்கடுத்து ரெகுலராக வந்து நான் பாலக்கீரை சாப்பிட்டேன். இதெல்லாம் வந்து நான் 7th மந்த்லேருந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணதுனால என்னோட ஹெச்பி வந்து 7.0 11.1 வந்து இன்க்ரீஸ் ஆச்சு என்னோட டெலிவரி டைமில். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணி இமீடியட்டாக உங்களோட பிளட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பாய்.